என்னுடைய பெயர் ஹாஜா மொய்தீன், ஹோட்டல் இம்பீரியல். தொழுகையிலே 5 வக்து தொழுகை இருக்கிறது. சுபுவில் சைடு சூறா ஓதுகின்றோம், லோவரில் இல்லை. அசரிலும் இல்லை, மக்ரிபிலும் சைடு சூறா ஓதுகின்றோம், இசாவிலும் சைடு சூறா ஓதுகின்றோம். அதனுடைய விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன் இந்த 2 வக்துகளிலும் சைடு சூறா ஓதுவதற்கு இடமில்லை? அது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தினார்களா அல்லது அது இவர்களாக செய்து கொண்ட ஒரு சாற்றா தெரியவில்லை. சத்தம் போட்டு ஓதுறதுன்னு சொல்றீங்க? சத்தம் போட்டு ஓதுறது, சத்தம் போட்டு ஓத முடியாது. அதாவது 5 நேர தொழுகையில, சுபுகு தொழுகையில ஜமாத்தில் நடக்கும்போது சத்தம் போட்டு என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. சுபுகு தொழுகையில கிராத்து. லொஹர் தொழுகையில கிராத்து மட்டும் சத்தமா ஓத மாட்டாங்க, தக்பீர் கிபீர்ல சத்தமா சொல்லுவாங்க. கிராத்து குர்ஆன் ஓதுறது மட்டும் என்ன இருக்காது, சத்தமா இருக்காது. அதே மாதிரி அசர் தொழுகையிலையும் சத்தமா ஓத மாட்டாங்க. மகரிபுல 2 ரக்காத்துல சத்தமா ஓதுவாங்க, 1 ரக்காத்துல வாய்க்குள்ள ஓதிக்கிறாங்க. இஷாவுல முதல் 2 ரக்காத்துல சத்தமா ஓதுவோம், 2 ரக்காத்துல சத்தம் இல்லாம ஓதுவோம். இது ஏன்னு கேட்கிறார் ஒரு கேள்வியாதான். இது ஏன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு சில பேர் ஒரு காரணம் சொல்லுவாங்க. எதற்காக இப்படி செய்யப்பட்டது தெரியுமா? எதிரிகளிடம் இருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி. பகல் நேரத்தில் ஓதுனா அட்டாக் பண்ணிட்டு போயிருவாங்க, அதுக்காக வேண்டி மெதுவாக ஒதுக்கிட்டாங்க. இரவு நேரத்தில் ஓதுனா என்ன செய்யாது, அட்டாக் இருக்காது, அதனால என்னங்க சத்தம் போட்டு ஓதுனாங்க அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை சில பேர் கொடுப்பாங்க. இந்த வியாக்கியானம் தவறு. பகல்ல சத்தம் போட்டாதான் சேஃப்டி அதிகம், இரவு நிசப்தமா இருக்கும், ஓதுறது நல்லா விளங்கும், தூங்கிட்டு இருந்தாலும் விளங்கும், வந்து இழுத்து போட்டு அடிக்கிறது அதான் வசதி, விளங்குதா? அதனால அந்த காரணமே தப்பு. அப்படித்தான் காரணம் சொல்றாங்க நிறைய பேர். என்ன சொல்றாங்க? பகல்ல எதிரிகளுடைய ஆபத்து இருந்துச்சு, சத்தம் போட்டு அடிச்சிருவாங்க, அதுக்காக வேண்டி. அப்படின்னா 2ல சத்தம் போட்டு 2லயே மெதுவா ஓதணும், மொத்தமாவில நைஷா 4 மெதுவா ஓதணும். அப்ப ஜும்மாவுல இதுக்கு சத்தம் போடணும், அது பகல் தானே. ஜும்மாவுல இதுக்கு சத்தம் போட்டு ஓதணும், பெருநாள் தொழுகையில சத்தம் போட்டு ஓதணும். இதெல்லாம் சும்மா கிறுக்குத்தனமா ஒரு காரணம் சொல்றது. என்ன விஷயம்? இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை நம்ம காட்டு தர்றாங்கன்னா, இபாதத்துல காரணம் கேட்க கூடாது. மற்ற தத்துவங்கள்ல நீங்க காரணம் கேட்கலாம், கொள்கையில கேட்கலாம், சட்டதிட்டங்கள்ல அறிவுபூர்வமா கேட்கலாம். இப்ப உதாரணமா தக்பீரை கட்டுறாங்க, இப்படி கட்டாமல் ஏன் இப்படி கட்டவில்லை? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, அவ்வளவுதான். இப்படி கட்டலாம்ல, இப்படி கட்டாம எப்படி கட்டினாங்க எங்களுக்கு தெரியாதுப்பா. ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, நோக்கலாம். அல்லாஹ் சொல்லலையா, ரசூலுல்லாஹ் சொல்லலையா, அது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ஒண்ணுதான் செய்ய முடியும். அந்த மாதிரி நான் கேட்கிறேன், ஒரு யூனிஃபார்ம்ல எல்லாம் 4 இருந்தா அழகா இருக்கும்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சுபுக்கு 4, லோஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 4, இஷாவுக்கு 4, எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அது என்ன 2, அப்புறம் 4, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2 ரக்காத்து, அப்புறம் 4. இது என்ன கணக்கு? இது குழப்பதுல அப்படி நினைச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகுல 2ண்டாங்க, முடிஞ்சு 2 தான். லொஹர்ல 4ண்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கேட்க கூடாது. அந்த நேரத்தில் உள்ள வழிபாட்டு முறை அப்படித்தான். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில சத்தமிட்டு ஓதியிருக்கிறார்கள். மகரிபுல முதல் 2 ரக்காத்தில் சத்தமிட்டு ஓதியிருக்கிறார்கள். அதற்கு ஹதீஸ் இருக்கு. இஷாவுல முதல் 2 ரக்காத்துகள்ல சத்தமிட்டு ஓதியிருக்கிறார்கள். மற்ற ரக்காத்துகள்ல எல்லாம் சிறாக வாய்க்குள்ளே ஓதுவார்கள். சில நேரத்தில் சில வார்த்தைகளை மாத்திரம் கேட்கும்படி சொல்லுவார்கள். வாய்க்குள்ள ஓதிக்கிட்டு இருப்பாங்க, ஓதிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி. அப்படி 1-2 விஷயம் அஹ்யானன், சில நேரத்தில் 1-2 வார்த்தைகளை கேட்கும்படியும் செய்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னை தொழுது காட்டி பின்பற்ற சொன்னார்களோ அப்படி பின்பற்றணுங்கிற அடிப்படையெல்லாம் செய்யப்படுறமே தவிர, அதுக்கு யாரு என்ன காரணம் சொன்னாலும் அது தப்பு, இபாதத்துக்கு காரணம் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்க, முடிஞ்சு வச்சாரு.